ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த விஸ்பர் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் மூவியோட டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றின விமர்சனம் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க ஒரு ரத்த கட்டேரியோட டீட்டெயில் பற்றின ஒரு படம் தான். ஸோ இது வந்து இப்போ தமிழ் அமேசான் ப்ரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் அப்படின்ற எல்லா லாங்குவேஜிலும் இந்த படம் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரத்த கட்டேரியை பற்றின ஒரு டீட்டெயில். அதாவது அப்பா வந்து ரத்த கட்டேரியாக இருக்காங்க. ஸோ அதிலிருந்து அவங்களோட பையன், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து எப்படியாவது அங்கேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ்க்காக அவங்க வெளியில் வர்றாங்க. அப்படி வெளியில் வர்றவங்க அப்பாவிட்டேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துட்டு நல்ல வாழ்க்கை, தனியாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி போகிற அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கண்டென்ட். ஸோ இதில் வந்து அப்படி போகிற அவங்க வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு மாளிகையில் தனிமையில் தங்குறாங்க. அங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கும்பல், அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கேங் இருக்குது. ஸோ அவங்க வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையுமே இல்லீகலாக கடத்திட்டு போய் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறது, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இவங்க இந்த 2 பேர்த்துக்கும் அவங்களால என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, அதுலேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி இவங்க வந்து இது சர்வைவல் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ரத்த கட்டேரி, அவன் தன் வேம்பயர், இந்த மாதிரியான ஒரு டீட்டெயிலான ஒரு பேஸ்க்குள்ளே தான் இதை கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு லீகலாக அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து கதையில் லைனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. பட் அங்கங்கே லேக்கிங் ஆகுது. ஏற்கனவே நம்ம பார்த்த சீன்ஸ் எல்லாம் பார்த்த படத்துலேருந்து எடுத்த மாதிரியான இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்தளவில் நல்லா பயங்கரமாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். பட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதை நம்ம எதிர்பார்த்து போயிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த படம் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் நல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ ரீசெண்டபிளில் ஒரு படம் அமேசான் பிரைமில் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். மீண்டும் நன்றி, வணக்கம்.